ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, திமிரி, காவிரிப்பாக்கம், நெமிலி மற்றும் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியங்களில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 1375 பயனாளிகளுக்கு 48 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார். ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன் முன்னிலை வகித்தார். இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் R காந்தி கலந்து கொண்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ஆற்காடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 2025-26 நிதி ஆண்டில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் 421 பயனாளிகளுக்கு தலா 3.5 லட்சம் ரூபாய் வீதம் 14 கோடியே 73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கினார். இதேபோன்று திமிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திமிரி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் 300 பயனாளிகளுக்கு தலா 3.5 லட்சம் ரூபாய் வீதம் 10.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து காவிரிப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காவிரிப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் 102 பயனாளிகளுக்கு தலா 3.5 லட்சம் ரூபாய் வீதம் 3 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். இதேபோல் நெமிலி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் 369 பயனாளிகளுக்கு தலா 3.5 லட்சம் வீதம் 12 கோடியே 91 லட்சம் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கினார். இதேபோல் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் 183 பயனாளிகளுக்கு தலா 3.5 லட்சம் வீதம் 6.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கலைஞர் கனவு இல்ல திட்டம் எதுக்கு அந்த பேர் வச்சுக்கிறாருன்னா அவர் நினைச்சது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்லை, மொத்தமான இன்னைக்கு தமிழ்நாட்டே பெரியார், அண்ணா, கலைஞர் என்ன நினைச்சாங்க ஒரே ஒருவன் தான் நம்ம முதலமைச்சர் அவர். இது சாதாரண திட்டங்கள் இல்லை. போன வாட்டி நம்ம மாவட்டத்துக்கு 3000 வீடு, 1 லட்சம் வீட்டில் 3000 வீடுகள் நமக்கு அலர்ட் ஆச்சு. அதில் கிட்டத்தட்ட 2700 வீடு கட்டிட்டாங்க. 300 வீடு ஏதோ குறைந்தது. ஆனால் இந்த வாட்டி 1000 தான் நமக்கு அலர்ட் பண்ணாங்க. இந்த வாட்டி 2000 வீடுகள். உங்களுக்கு அதுதான் நம்ம அவர்கள் மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு அரசு யாரான்னா இந்தியாவிலேயே நம்ம முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். அது மட்டும் இல்லை, மகத்தான திட்டங்கள் எந்த திட்டம் எடுத்துக்கிறாலும் திட்டங்கள் வேற எங்கேயும் கிடையாது. எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி கிடையாது. இப்போ வேற பக்கத்து மாநிலத்தில் போனால் அப்படி பாராட்டுறாங்க நம்ம முதலமைச்சரை, நம்மளை பின்பற்றுறாங்க, நம்ம திட்டங்களை பின்பற்றுறாங்க. இப்போ எந்த தேர்தலில் நீங்கள் பாருங்க, டெல்லியில் இருந்த தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தல், கர்நாடகாவில் தேர்தல், அந்த தேர்தலெல்லாம் நம்ம என்ன திட்டங்கள் அறிவிச்சோமோ அது அறிவித்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்காக பாடுபடுற உலகத்தில் ஒரு தலைவர் யாருன்னா நம்ம தளபதி அவர்கள் தான். இந்த நிகழ்ச்சிகளில் திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை ஜெயசுதா, ஒன்றிய குழு தலைவர்கள் புவனேஸ்வரி சத்யநாதன், அசோக், அனிதா குப்புசாமி, வடிவேலு, நிர்மலா சவுந்தர், நகரமன்ற தலைவர் லக்ஷ்மி பாரி, துணைத் தலைவர் ரமேஷ், பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர்.